Okay. So for today we'll see SQL. Okay. SQL is structured query language. அதுக்கு முன்னாடி we'll set up the environment. So once நீங்க DB database create பண்ணதுக்கு அப்புறம், did I take you? I mean, DB creation எடுத்தாச்சுல உங்களுக்கு? Did I do that? Database creation சொல்லி கொடுத்துருக்கேனா? Yes sir. Good. Okay. That is okay. பண்ணிட்டீங்கன்னா as a sample. Okay. Select. Okay, Scott இருக்கு எனக்கு. So no press பண்ணு. Scott is எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் டைம். இப்படி பண்ணா போதும். Okay. dms/admin/sampl.sql ரன் பண்ணீங்கன்னா ஸ்காட் யூசர் கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ ஸ்காட் யூசர் ஆல்ரெடி இருக்கான்னு ரன் பண்ணல. சாரி utl sample utl run .sql இந்த ஃபைலை ரன் பண்ணீங்கன்னா ஓகே இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்காட் யூசர் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைன். அது டெவலப் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே. ஓகேவா? சரி. So connect and tiger. Okay. Default Scott உடைய பாஸ்வேர்ட் வந்து tiger. Okay. Like this. Before that, let's see PPTs. Okay. So Oracle editions என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 1, ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், எக்ஸ்பிரஸ் எடிஷன், பர்சனல் எடிஷன். ஓகே. இது ஃப்ரீவேர். ஓகே. வித் வெரி லிமிட்டட் ரிசோர்சஸ் யூ கேன் யூஸ் திஸ். பட் மோஸ்ட்லி நம்ம எல்லா என்வரான்மெண்ட்லையும் ஸ்டாண்டர்ட் இல்லை என்டர்பிரைஸ் தான். மோஸ்ட்லி பெரிய பெரிய பேங்க்ஸ் இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே மோஸ்ட்லி 99% they use only enterprise edition. ஓகே. ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஓகே. பட் சில அந்த பார்ட்டிஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே. ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன். பட் யூ கேன் யூஸ் திஸ். இதுவும் காஸ்ட் தான். ஓகே. இப்போ எக்ஸ்பிரஸ் எடிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 GB SG ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம். ஓகே. சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே. சாரி 4 GB டிஸ்க் இல்லை 1 GB SG தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சில லிமிடேஷன். பட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே. மோஸ்ட்லி மார்க் இதான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? அதுவும் நீங்கள் என்டர்பிரைஸ் எடிஷன் தான் மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல மோஸ்ட்லி என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்ட் தான். எதுவும் அவ்வளோ மேஜர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்வரான்மெண்ட்ல. ரைட்டா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் SQL. So SQL is structured query language. SQL is common for all. Like the Microsoft SQL Serverல இருக்கு, Informatics, Postgres, Oracle, Sybase எல்லா டேட்டாபேஸ்லயும் SQL இருக்கு. SQL வந்து to query the database அவ்வளவுதான். டேட்டாபேஸ்க்குள்ள என்ன ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து லாஜிக்கலா பார்க்கறதுக்கு தான் you need to execute the SQL languages. அதுதான் நீங்க படிக்கிறீங்க. ரைட்டா? there are two. ஒன்னு SQL languageன்றது வேற, SQL plus languageன்றது இன்னொன்னு. I'll tell you both the difference. Okay. SQL plus னா SQL language என்னன்னு சொல்றோம். ரைட்டா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். ரைட்டா? ஸோ டேபிள், வியூ, சீக்வன்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் சினோனிம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் செக்மெண்ட். ஓகே. ஸோ எனிதிங் யூ கிரியேட் இன் த டேட்டாபேஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. டேபிள், வியூ, சீக்வன்ஸ், ஓகே, எனிதிங் யூஸ் எது கிரியேட் பண்ணாலும் எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வந்துடும். ஓகே. பட் எந்த ஆப்ஜெக்ட், எனி ஆப்ஜெக்ட் that takes space is called as segment. Say for example, okay, Scott Lager. So select stuff. நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் போய் பார்க்கணும்னா ஓகே, டிஸ்கிரைப் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தா தெரியும். ஓகே. Okay, select object underscore name, come on, object underscore type, okay, from user underscore objects. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்ன்ற யூசர்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ், டேபிள்ஸ், சாரி இண்டெக்ஸ், டேபிள்ஸ் இருக்கு. ரைட்டா? வேறு எதுவும் மேஜராகவே இல்லை. ரைட்டா? இதெல்லாம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ண டேபிள்ஸ். ஓகே. இது
அது இண்டெக்ஸஸ்லாம் இருக்கு ரைட்டா. சரி, now what is segment? Okay, say for example நான் view create பண்றேன். Okay, நான் user, so save user underscore object. just இந்த கொரிய இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கொரிய இந்த சேவ் பண்றதுக்கு கரண்ட் லோக்கல்ஸ் எங்க இருக்கும், இங்க பாருங்க PW கொடுத்தீங்கன்னா ஹோம் ஆர்க்குள்ள இருக்கேன் ரைட்டா. இங்க நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது இந்த கொரியை நீங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணீங்களா, அந்த கொரியை பாக்குறது ஜஸ்ட் எல் அமுக்குனா போதும், இந்த கொரி வந்துடும் ரைட்டா. பஃபர்ல என்ன இருக்கும் அது லிஸ்ட் பண்ணி காமிக்கிறது தான் அந்த எல் ரைட்டா. நான் ஏதாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் வேற மாதிரி தான் எடுக்கணும் ரைட்டா. ஸோ இந்த ஸ்கீமால தட் இஸ் யூசர்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் வியூ போய் பார்ப்பீங்க ஒரு ஒன் டைம். ஓகே, மோஸ்ட்லி நீங்க என்னென்ன அடிப்பீங்கன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல போயிட்டு ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் நேமுக்கமா ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் டைப் ரைட்டா கமா ஸ்டேட்டஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, ஸ்டேட்டஸ் ஒரு காலம் இருக்கு. சரி, ஸ்டேட்டஸ் ஓகே அன்கிரியேட்டட் டாட் டிடிஎல் அதெல்லாம் இருக்கு ரைட்டா. சில பார்த்துக்கலாம். யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ வேலிட் தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் வந்து கரண்ட்லி என்னது நான் அடிக்கடி நான் போய்ட்டு ஒரு ட்ரிப் அடிக்கணும் புரிய செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் அடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறோம் ஃபைலா. சேவ் யூசர் ஆப்ஜெக்ட்ஸ் சும்மா யூஓ அப்படின்னு கொடுக்கணும். யூ ஆல்ரெடி இருக்கு இது பாருங்க, யூஓ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு எரர் வரும். நான் என்ன பண்றேன் சேவ் யூஓ ஸ்பேஸ் ரீப்ளேஸ் அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ரன் பண்றதுக்கு U0 போட்டால் வந்துடும். இது வரைக்கும் டவுட் இருக்கா? இது ஒண்ணுமே சொல்ல யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட்ஸ் வியூ போய் பார்த்தோம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் போய் பார்த்தோம் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது. ஓகே, அடுத்தது வந்து அது எப்படி சேவ் பண்ணணும், அந்த கொரி கரண்ட்லி எப்படி சேவ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் SQL பிளஸ் கமெண்ட்ஸ் சேவ்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் SQL பிளஸ் கமெண்ட்ஸ். இது SQL கமெண்ட், SQL கமெண்ட். ஸ்லோலி வில் see one by one. Leave it. ஓகே, ஸோ இது மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சேவ் ஒரு கொரிய ஒரு கொரி அடிக்கிறேன், செலக்டோ இன்சர்ட்டோ அப்டேட் ஏதாவது கொரி அடிக்கிறேன் அப்படின்னா அது ஸ்டோர் பண்றதுக்கு ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ண சேவ்ன்ற கமெண்ட் கொடுத்து யூ கேன் ஸ்டோர் இட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். இது பாருங்க, நீங்க இப்போ SQL பிளஸ் கொண்டு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு LS ஃபைனாலிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த UO.SQL சேவ் பண்ணிருக்க பாருங்க. இந்த வந்துருச்சு இங்க நம்ம டார்க்ல ஹோம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, SQL ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, UO SQL ரைட்டா. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இப்போ நான் இங்க எப்படி கொடுக்கலாம் SQL பிளஸ் ஃபர்ஸ்ட் டைகர் ரைட்டா. ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா you can see the file. ஓகே, ஸோ நான் SQL பிளஸ்ல இருந்தே நான் வந்து OS லெவலில் பார்க்கணும்னா ஜஸ்ட் கிவ் எக்ஸ்க்ளமேட்டர் கொடுத்துட்டு நீங்க என்ன கமெண்ட் அனுப்பலாம், DFH கொடுக்கலாம். ஓகே, எனி கமெண்ட்ஸ் யூ கேன் கிவ். இது வந்து ஹோஸ்ட் ரைட்டா, யூ கேன் கிவ் திஸ் ஆல்சோ ஹோஸ்ட். ஓகே, இப்படி கூட கொடுக்கலாம், இன்னும் ஹோஸ்ட் அடிக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளமேட்டர் போட்டு கொடுக்கலாம், இதுதான் ஃபைன். ஓகே, delete this. இப்போ என்ன டைப் அடிச்சிருக்கிறது தட் இஸ் ப்ரீவியஸ்ல செலக்ட் ஏதாவது நான் என்ன கமெண்ட் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்றது லிஸ்ட் பஃபர் நதிங் இஸ் தேர். ஸோ நான் செலக்ட் என்ன போடுறேன் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் கமா ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் டைப் போதும் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதை நான் சேவ் பண்றதுக்கு சேவ் இந்த கமெண்டை சேவ் பண்றதுக்கு அதாவது பஃபர் எல்னா பஃபர் எல்லாம் is the buffer அர்த்தம். பஃபர்ல என்ன இருக்கோ அதை சேவ் பண்ணும். ஓகே, சேவ் ஒன் டாட் சாரி யூஸ் UO.SQL சேவ் பண்றேன் ரைட்டா. ஆல்ரெடி இருக்கிறதுனால இட் வில் ஷோ தி எரர். நான் என்ன பண்ணுவேன் ரீப்ளேஸ் பண்ணலாம். சேவ் U0.SQL ஸ்பேஸ் ரீப்ளேஸ் அவ்வளவுதான். இதுல டவுட் இருக்கா, இல்ல கன்ஃபியூஷன் இருக்கா? புரியல. குட், இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல ரைட்டா. ஸோ எனிதிங் யூ கிரியேட் இன் த டேட்டாபேஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். இப்போ அதுக்கு ஞாபகம் வச்சுங்க, போக லேர்ன். ஓகே, இப்போ வியூ ஆப்ஜெக்ட் சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா எது ஸ்பேஸ் எடுத்துக்கும், டேபிள் வந்து இட் வில் டேக் ஸ்பேஸ். ஓகே, இண்டெக்ஸ் வில் டேக் ஸ்பேஸ், மிட்லேஸ் வியூன்னு இருக்கு அது இட் வில் டேக் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் வந்து லாப்ஸ் அதெல்லாம் வந்து இட் வில் டேக் ஸ்பேஸ். ஸோ எனி ஆப்ஜெக்ட் இதுல எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்குதோ அது எல்லாமே வந்து செக்மெண்ட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ரெண்டும் தெரிஞ்சு வச்சுங்க. See, any object you create in a database called as object. Any object that takes space is called as segment. That's the definition. Is that doubt irukka? I'll explain you what are the things. Okay. Now, table names and column names. Okay.
ஸோ டேபிள் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிகின் வித் a லெட்டர். கண்டிப்பாக வந்து ஏபிசி நம்பர் 1லாம் கொடுக்க முடியாது ரைட்டா. ஒரு கேரக்டராக இருக்கலாம் ரைட்டா. மஸ்ட் பி 1 to 39 கேரக்டர்லாம். மஸ்ட் கண்டைன் ஒன்லி A to Z. இந்த ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கலாம், கேபிட்டலில் இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் கொடுத்தா கூட இட் வில் டேக் அப்பர் கேஸ் ஒன்லி ஆட்டோமேட்டிக்காகவே. I'll show you that. ஓகே 0 to 9 வச்சுக்கலாம், அண்டர்ஸ்கோர் டாலர் ஹேஷ் இது எதுவுமே இது எதை வச்சாலும் யூ கேன் கிரியேட் டேபிளோட நேம் இது எப்படி வேணா இருக்கலாம் ரைட்டா. ஓகே இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க. ஓகே இஎம்பின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா அதே வந்து நான் அகைன் சேம் நேம்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது ரைட்டா. பட் வேற யூசரை வச்சு கிரியேட் பண்ணலாம் சொல்றேன். We'll see the story one by one. Okay, must not be an Oracle service or that's okay. Okay, so ஓட இருக்க கூடாது. ஓகே செலக்ட்ன்ற நேம்ல நீங்க டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா செலக்ட் இஸ் a keyword. ஓகே அதனால yes. So இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். ஓகே இதெல்லாம் frequently used டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா varchar, char, number, date, long, club இல்ல சாரி varchar, char, number, date அவ்வளவுதான் மோஸ்ட் இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுறது. club, longலாம் ரொம்ப very rarely used. Okay, I'll explain you one by one slowly. First of all, Oracle வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் ரைட்டா. ஸோ அது என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே டேட்டாபேஸ்னா என்ன அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் ரைட்டா. சி இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ஃபைல்ல தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம் ரைட்டா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து இப்போ வந்து அக்கௌண்ட் இப்போ நீங்க ஒரு பேங்க் வச்சிருக்கீங்க. ஓகே பேங்க்ல வந்து அக்கௌண்ட் டெபாசிட் பண்ண வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று முன்னெல்லாம் புக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உட்காந்து அடிச்சிட்டு இருப்போம். ஓகே அக்கௌண்ட் நேம் அடிப்போம். ஓகே அக்கௌண்ட் நம்பர் என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே போடுறோம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எக்ஸல் ஷீட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் தாங்காது. ஓகே ஸோ ஓகே இட் வில் ஸ்டார்ட் ஹேங்கிங். ரொம்ப வால்யூம் ஆஃப் டேட்டா மேனேஜ் பண்ண முடியாது. சர்ச்சிங்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதில் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணாங்க தே ஸ்டார்ட் கிரியேட்டிங் டேட்டாபேஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டேபிள்ஸ் அண்ட் ரோஸாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் இதில் ஒன் செகண்ட். இப்போ வந்து எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் வச்சிருக்கேன்னா அடிச்சா இதெல்லாம் வருது ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எம்ப்ளாயி, அவருடைய நம்பரு, நேம், ஜாப், இது வந்து காலம்ஸ். ஓகே இதெல்லாம் வந்து அதோட காலம் நேம்ஸ். ஓகே இது வந்து டேபிள் நேம். இஎம்பின்றது டேபிள் நேம். இது உள்ள இருக்கிறதெல்லாம் காலம் நேம்ஸ். ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ளாய் ஐடி இருக்கு ரைட்டா. ஸோ இது வந்து அவருடைய எம்ப்ளாய் ஐடி, அவருடைய பேர் என்ன, அவருடைய ஜாப் என்ன, ஓகே அவருடைய மேனேஜரோட ஐடி என்ன, ஓகே என்னைக்கு ஹையர் பண்ணி டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, ஓகே அவருடைய சேலரி, கமிஷன், டிபார்ட்மெண்ட் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்றது ரைட்டா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இது டேட்டா இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கிறது தான் டேபிள். இதெல்லாம் காலம்ஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்து எனக்கு சர்ச்சிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், ட்ராக்கெட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் அதில். ஓகே பட் ஃபைல் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா அதிகமாக இருக்கு, சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே அதனால ஸோ யூ கேன் கிரியேட் ஆல் திஸ், யூ கேன் ஸ்டோர் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டாபேஸ். ஓகே ஸோ டேட்டாபேஸ்ல இப்படி தான் ஸ்டோர் ஆகும் ரைட். இது டேபிள்ஸ் எல்லா டேட்டாபேஸ்லயும் மோஸ்ட் இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே டேபிள்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ ஐ மீன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் ரைட்டா. ஏதாவது டவுட் இருக்கு அதுல? இல்ல சரி ஃபைன். ஸோ இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்றோம்ல அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னால வந்து லைக் என்னது கிரியேட் டேபிள் 1 அப்படிலாம் கொடுக்க முடியாது. 1A ஓகே 1A நம்பர் அப்படிலாம் கொடுக்க முடியாது என்னால ரைட்டா. இப்படி வச்சுக்கலாம். சி இன்வாலிட் டேபிள் நேம் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் a கேரக்டர் தான் இருக்கணும் ரைட்டா. 1லாம் கொடுக்க கூடாது. ஸோ அந்த ஃபார்மேட் தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்றது. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க இல்லையா. ஸோ இட் மஸ்ட் பிகின் வித் a letter. ஓகே 1 to 10 கேரக்டர்ஸ் தான் லாங்கா இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. மஸ்ட் கண்டெயின் ஒன்லி இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் அலோடு, வேற எதுவும் அலோடு கிடையாது ரைட்டா. ஸோ லைக் திஸ் இருக்கு. ஓகே சரி இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரைட்டா. ஓகே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க நம்மளுடைய சென்டர்ல ரைட்டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க ரைட்டா. ஸோ ஓகே ஸோ அவங்களுக்கு டேபிள். ஓகே ஸோ நான் வந்து என்னது ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் ரைட்டா. ஓகே ஸ்டூடெண்ட் டேபிள் நேம். ஓகே ஸோ நான் வந்து ஒரு
what do you say, column create பண்ண போறோம். First வந்து உங்களோட ஐடி stu underscore id. Okay, student id, அப்புறம் student name. Okay, இல்ல நான் easy sid for student id. Okay, s name for student name. So what is that in the course? Okay, course date of join. Okay, in the date of joining. Okay, fees. Okay, so இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் டோட்டல். அப்புறம் ஏஜ். ஓகே, சம்திங் அப்புறம் நான் கொடுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் அவ்வளோதான். ஸோ இது ஓகே. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எக்ஸலில் வைக்கலாம். ஓகே, இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். எக்ஸல் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான டேட்டா வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸலில். பட் வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கோ ஃபார் டேட்டாபேஸ். ஜெனரலி டேட்டாபேஸ் சூட் பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ அண்ட் இட்ஸ் செக்யூர்டு, அதான் மெயின் திங். ஓகே, ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் என்னென்ன வேணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் நேம், ஃபைன், லீவ் இட். இப்போ எஸ்ஐடி வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன்னா அது வந்து என்ன கேரக்டரா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், பிளாப் கிளாப் அதெல்லாம் எனிதிங் இருக்கலாம், ரைட்டா? ஸோ எஸ்ஐடின்றது இட்ஸ் அ நம்பர், ரைட்? ஸோ என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு வந்து நம்பர் கொடுப்பேன், ரைட்டா? நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம்? ஓகே, ஸோ நம்பர்னே கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் 3 தான், அதுக்கு மேலே இல்லைன்ற கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் 3 டிஜிட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது, ரைட்டா? எஸ் நேம் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் நேம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? வேர் கேர் ஆஃப். ஸோ மேக்ஸிமம் 50 தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 50 வச்சுக்கலாம், ரைட்டா? கோர்ஸ், எந்த கோர்ஸ்? அதுவும் வேர் கேர் ஆஃப் 20. டேட் ஆஃப் ஜாயின் வந்து டேட், ரைட்டா? எந்த டேட்ல ஜாயின் பண்ண போறோம் டேட் அதில் வரும். ஃபேஸ் வந்து நம்பர் ஆஃப் 10,2 பிளேஸாவோட எடுக்கிறேன்னா 10,2 அது மாதிரி. ஓகே, ஏஜ், ஓகே, 2 டிஜிட்ஸ் தான் இருக்கும். என்ன பண்ணா நம்பர் இல்லை நான் பண்றேன். ஸோ ஏஜ் நம்பரே கொடுக்க, இல்லைன்னா நான் வந்து ஜென்டர் இருக்கட்டும். நம்பர் ஆஃப் 3 மேக்ஸிமம், ரைட்டா? இன்னொன்று வந்து ஜென்டர். ஓகே, மேலா ஃபீமேலா கொடுக்குறேன்னா ஸோ கேர் ஆஃப் ஒன்று தான் இருக்கும், ரைட்டா? ஒன்று எம்மா இருக்கும், இல்லை எஃப்ஆ இருக்கும், அது மாதிரி, ரைட்டா? கேர் ஆஃப் ஒன்று. ஸோ கான்டாக்ட் நம்பர் ஆஃப் 10 ஃபார் மொபைல் நம்பர், இல்லை உங்க வச்சுக்கலாம். ஸோ இதே என்ன டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ நான் டிசைட் பண்ணேன். ஓகே, சீரியல் நம்பர் வந்து நம்பராக தான் இருக்கும். ஸோ நான் டிசைட் பண்ணுறது தான், ரைட்டா? ஸோ அதை வச்சு ஐ வாண்ட் டு கிரியேட். ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ், ஒரு டேட்டா டைப்ஸும். ஓகே, ஸோ நீ வேர் கேர் நம்பர் சொல்ல இது டிஃபரன்ஸ் சொல்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேர் அண்ட் வேர் கேர், ரைட்டா? ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா? இருக்கு. எஸ், வேர்கர் 2க்கும் வேர்கருக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். வேர்கர் ஆக்சுவலா வேர்கர் 2 தான் நீங்க யூஸ் பண்ணும் ஆர்க்கிள் டேட்டா டைப். வேர்கர் வந்து ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ்க்காக வச்சிருக்காங்க அதை. பட் ஸ்டில் நாட் எட் யூஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அது நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் வேர்கர் 2 வந்து ஜெனரலா யூனிட் யூசஸ். ஓகேவா? வேர்கர் வந்து ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ்க்காக வச்சிருக்கிறது அது. யூ கேன் see the difference here. Yeah, that's okay. கேளுங்க, புரியுதா? வேர்கர் 2 தான் யூசேஜ். ஓகே, நீங்க வேர்கர் யூஸ் பண்ணலாம், வேர்கர் 2 யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு டேட்டா டைப் வந்து ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ்க்காக வச்சிருக்காங்க தவிர இட்ஸ் நாட் இட் கேன் பி யூஸ், இட்ஸ் நாட் a big deal. ஓகே, அது ஃபியூச்சர் யூசேஜ்க்காக வச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். சம் ஏதாவது சம் அதர் ஃபியூச்சர் ஆட் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல, அதுக்காக தான். ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ் இல்ல. எஸ், எனி அதர் டவுட்ஸ்? வேற டவுட் இருக்கா? No sir, no sir. வேர்கருக்கும் கேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனிவன்? No sir, no doubt, no doubt. இல்ல, வேர்கருக்கும் கேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வேர்கர் வந்து மல்டிபிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணி கேரக்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று மேல் பேர் ஃபீமேல் ஜெண்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான் வரும். இல்லையா, இந்த கேரக்டர் ஆஃப் 250 வரைக்கும் கொடுக்கலாம். ஐ திங்க் இப்போ 2000 வரைக்கும் கொடுக்கலாம் நினைக்கிறேன் கேரக்டர். ஓகே, I'll explain once again. Okay.
character is variable length record NGT is the okay. Sorry, character is fixed length record, where is variable length record. So for example, என்னோட டேட்டா வந்து ராஜ் விஜய் ஸ்ரீ கான் இது மாதிரி கிரியேட் பண்றேன். ஓகே, இது மாதிரி கிரியேட் பண்றேன். ரைட்டா? இப்போ நான் வேர்க்கரான் டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இவங்க எப்படி இருக்குன்னா, ஸோ ஆர் ஏ எம் ஸ்டோர் பண்ணிட்டு, ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து ஆர் ஏ ஓகே ஜே ஓகே, அடுத்தது வந்து வி ஐ. ஸோ லைனா இது போட்டே வருவோம். ரைட்டா? ஜே ஏ. ஸோ இது மாதிரி பைட்டை ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம். ஒய். ஓகே, நெக்ஸ்ட் லைன்ல. பட் இதே வந்து கேரக்டர் கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராம், அடுத்தது ஆர் ஏ ஜே, அடுத்தது வி ஐ ஜே ஏ ஐ. சரி, ஸோ புரியுதா டிஃபரன்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட். இப்போ கேரக்டரா 5 கொடுத்துட்டேன் அப்படின்னாலே இந்த 5 ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பான். நீங்க டேட்டா கொடுத்தாலும், நீங்க ஒரு ரெக்கார்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, 5 ரெக்கார்டு கொடுத்தாலும் சரி, 3 ரெக்கார்டு கொடுத்தாலும் சரி, இட் யூஸ் த என்டையர் பிளாக்ஸ், என்டையர் பைட்ஸ். ஓகேவா? பட் இங்க பாத்தீங்கன்னா வேற கேரு, ஸோ கண்டினியூஸா யூஸ் பண்ணுவோம் ராம் அடுத்த ராஜ், ஸோ தட் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா சேவ் ஆகும். ஓகே, பட் கேரல் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி கேர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, லைக் சொன்னலையா அந்த 1 கேரக்டர் 2 கேரக்டர் டிஃபைன் பண்ணுவோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதை. ஓகே, இந்த மாதிரி நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் வேர் கேர் தான், நாட் யூ டோன்ட் யூஸ் கேர். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? புரியுது? அது கேர் இஸ் ஃபிக்ஸட் லென்த் ரெக்கார்ட். ஃபிக்ஸடா உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுத்துரும். ஸோ அந்த ரெக்கார்ட்ல நீங்க ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, நல் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, ஃபுல் ரெக்கார்ட் ஃபுல் செட் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபுல் பிளாக் யூஸ் பண்ணிப்பான். ஓகே, பட் வேர் கேர்ல ஸ்பேஸ் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். கிளியரா? ஓகே, குட். ஓகே, டைம் ஸ்டாம்ப் அதெல்லாம் வந்து லேட்டா சொல்லணும் உங்களுக்கு. டேட் ஆஃப் அதெல்லாம் வந்து வில் கன்வெர்ட் தோஸ் திங்ஸ். ஓகே, அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சிஸ் டேட் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. டேட்ன்றது சிஸ் டேட், நீங்க கரண்ட் டேட் பார்க்கறது சிஸ் டேட் ஃப்ரம் டூயல் கமாண்ட் கொடுத்தா வந்து தோஸ் திங்ஸ் வில் சி ஸ்லோலி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ டேட்டாபேஸ் பார்த்தோம். ஓகே, ஒரு டேபிளோட நேம் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறது சொல்லி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். வேறு எதுவுமே பார்க்கலாம் நம்ம மேஜரா. ரைட்டா? நோ SQL லாங்குவேஜஸ். ஸோ இதுதான் உங்களோட லாங்குவேஜஸ்: DDL, DML, TCL, DCL அண்ட் DRL. ஓகே, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ். ஓகே, இது இல்லாமல் லைக் செஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்லாம் இருக்கு. சிஸ்டம் கண்ட்ரோல் லாங்குவேஜ், செஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்லாம். அதனால் இதான் மேஜரா. நீங்க SQL லாங்குவேஜஸ் போனீங்கன்னா SQL PLS பொறுத்து இதை நீங்க சொல்லுவீங்க. ஓகே, DDL, DML, TCL, DCL, DRL நல்லா பார்த்துங்க. அது கொஞ்சம் DDL அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதாவது ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றீங்க, ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு டேபிள் டிராப் பண்ண போறீங்க, ஒரு டேபிள் கிளியர் பண்ண போறீங்க. ஓகே, ஓகே, அது எல்லாமே வந்து ஒரு டேபிள் புதுசாக கிரியேட் பண்ணீங்க, எல்லாமே அது ட்ராப் பண்ண. அதாவது மேஜர் மாடிஃபிகேஷன் ஃபார் டேபிளே காலி பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே DDLஸ்ல வரும். ஓகே, அதான் டேட்டா டிஃபைன் பண்றீங்க, டேபிள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ரைட்டா? பட் ஓகே, DML அப்படின்னா டேட்டா, அந்த டேபிளுக்குள்ள டேட்டா என்னென்ன டேட்டா போகலாம், அந்த டேட்டா மேனிபுலேட் பண்றது தான் DML, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஓகே, டேட்டா டிஃபைனேஷன் லாங்குவேஜ்ன்றது அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்றது, ட்ராப் பண்றது, ட்ரான்ஸ்லேட் பண்றது, அதெல்லாம் வந்து DDL வரும். ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றது எல்லாமே. பட் DML பொறுத்த வரைக்கும் ஒன்லி டேட்டா மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMPன்னு கொடுத்தேன்,
நான் போய் இந்த சேல்ஸை போய் மாடிஃபை பண்றேன், இல்லை கிளர்க்கை மாடிஃபை பண்றேன், இல்லை புதுசாக இன்சர்ட் பண்றேன், இல்லை delete பண்றேன். இந்த டேட்டாக்குள்ள இந்த டேபிளுக்குள்ள டேட்டாவை நான் என்ன வேணா மாடிஃபை பண்ணலாம். அப்டேட் பண்றேன், delete பண்றேன், 300 500 மாத்துறேன், ஓகே 30 to 40 மாத்துறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லா சேஞ்சஸ் பண்றது எல்லாமே டிஎம்எல்ஸ் தான். ஓகே, ஸோ டிஎம்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட் அண்ட் மர்ஜ் 4 தான் பார்ப்பீங்க டிஎம்எல் பொறுத்த வரைக்கும். ரைட்டா? டிஎம்எல். டிசிஎல் அப்படின்னா டிரான்சாக்ஷன், புரியுதா? டிடிஎல்ன்றது நெக்ஸ்ட் வரும். ஓகே, இங்க பார்த்துடலாம். கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ராங்கேட், ரீநேம், இதெல்லாம் வந்து டிடிஎல் வரும். ஓகே, இதுல டிடிஎல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றது. ரைட்டா? ரீநேம் டேபிள் ரீநேம் பண்றது தான் வந்து டிடிஎல் வரும். டிஎம்எல்ன்றது இவ்வளவுதான், இன்சர்ட், அப்டேட், டெலிட், மர்ஜ், வேற எதுவுமே இல்லை. இது 4 தான் வந்து டிஎம்எல், மேனிபுலேஷன், டேட்டாவை மேனிபுலேட் பண்ற லாங்குவேஜ் வந்து டிஎம்எல். தட்ஸ் ஆல். ஓகே, வாட் இஸ் டிசிஎல்? கமிட், ரோல் பேக். இப்போ இந்த டேட்டா வேணுமா, கமிட் பண்ணுமா, இல்லை ரோல் பேக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சேவ் பாயிண்ட், இது எல்லாமே வந்து டிசிஎல் வரும், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ரைட்டா? டிசிஎல், கிராண்ட் அண்ட் ரிவோக், இது ரெண்டு வந்து டிசிஎல், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல வரும். ரைட்டா? இது எல்லாமே ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம இப்போ அப்படின்றது. ஓகே, டிஆர்எல் இஸ் டேட்டா ரெட்ரீவல் லாங்குவேஜ். செலக்ட் கமாண்ட் கொடுக்குறீங்களா, அந்த டேட்டா உள்ள ஸ்டோர் பண்றதை எடுத்து பார்க்கணும், டேட்டாபேஸ் உள்ள செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இஸ் டேட்டா ரெட்ரீவல் லாங்குவேஜ் which is select. That's all. ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்ல சார். Fine. Next. So DDL stands for data defined language. It is used to define and modify data. Modify data na structural data தான். ரைட்டா? Not the internal data. அதாவது அந்த டேபிளுக்குள்ள ஸ்டோர் டேட்டா மாடிஃபை பண்றது கிடையாது. Probably you can truncate it maximum, அவ்வளவுதான். ஓகே, நான் சொல்ற truncate, delete slowly will see one by one. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ DDL, data definition languages. ரைட்டா? அண்ட் ஓகே, ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, we'll go inside. Okay. இப்போ டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த டேபிள் வச்சுக்கலாமா? ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்றேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஓகே, பிராக்கெட்ல எஸ்ஐடி வந்து 3 கமா கொடுக்கணும். ரைட்டா? சிஸ்டம் வந்து கமா. அவ்வளோதான். ஸோ காப்பி திஸ் and paste here. டேபிள் கிரியேட்டர். ரைட்டா? ஸோ இதுதான் டேபிள். இங்கே தப்பாக கிரியேட் தப்பாக கொடுத்துட்டேன், ஜஸ்ட் காப்பிட் அகைன். ஓகே, கிரியேட் டேபிள் கொடுத்தோம், டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த கமாண்ட்? செலக்ட் ஆப்ஷன். ஓகே, டேப் அப்படின்னு கொடுத்தாலே போதும், அது தெரிஞ்சிடும். ஓகே, வேறு ஏதோ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது டேபிள். அப்படி இல்லைன்னா யூனிட் யூஸ் செலக்ட் table underscore name, comma, what I should do? Hold on. User underscore. Okay. So student credit, right? Save. But now UT input. Next time, I just attribute கொடுத்தாலே வந்துரும். Right? So sorry.
UT ரன் பண்ணாலே போதும், ரன் ஆகிடும். ஓகே, உட்காந்து டைப் அடிக்கணும் அவசியம் இல்லை யூசர் டேபிள்ஸ். ஓகே சரி, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு, டேபிளோட நேம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டேன். பட் அந்த டேபிள் உள்ள காலம்ஸ் எப்படி பார்ப்பேன்? டேபிள்ஸ்குள்ள காலம்ஸ் சொல்றாங்க சார், இப்போ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டப்பா, எனக்கு என்னென்ன காலம்ஸ் கிரியேட் பண்ணி மறந்துட்டேன். அதை செக் பண்றதுக்கு டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஸோ SID நம்பர் blah 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 அதெல்லாம் வந்துருச்சு ரைட்டா. ஸோ இந்த இப்போ என்னென்ன வியூஸ் பார்த்துருக்கோன்ற நான் இங்கே போட்டுறேன் ரைட்டா. ஓகே, ரிமூவ் திஸ். டேபிள் கிரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற வியூவை பார்த்தோம். ஓகே, யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ் வியூ அடுத்த வியூ பார்த்தோம் ரைட்டா. இந்த வியூவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த காலம்லாம் இருக்கு, இந்த காலம் நம்பர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து நான் டிஸ்கிரைப் தான் பண்ணி பார்க்கலாமா, இது வியூவில் இருக்கலாம் பார்த்தா யூசர் அண்டர்ஸ்கோர் டேப் அண்டர்ஸ்கோர் COL columns யூசர் டேப் காலம்ஸ் வியூ இருக்கு. ஓகே, அதில் போய் பார்க்கலாம். ஓகே, select table underscore name comma column name, that's it. And வேணும்னா data type கூட நீங்க செக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் வேணும் ரைட்டா. so data type from user underscore tab underscore. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, எல்லா டேபிள்ஸ்க்கும் வருது இல்லையா. எனக்கு வந்து இல்லை என்னோட டேபிள் மட்டும் தான் பார்க்கணும்னா, ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிறத இந்த செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டீங்க யூசர் டேப் காலம்ஸ். பட் எனக்கு வந்து என்னோட டேபிள் நேம் மட்டும் தான் வேணும்னா வேர் கிளாஸ், வேர்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு வேர். ஓகே, ஸோ நம்ம டேபிள் நேம் என்ன, இந்த காலம் நேம் இருக்கு, இந்த டேபிள் நேம், இந்த டேபிள் நேம் கீழே என்ன இருக்கு, நம்ம காலம் நேம் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண, டேபிள் வந்து அண்டர்ஸ்கோர் நேம் வந்து என்னவா இருக்கணும், இந்த ஸ்டூடெண்டா இருக்கணும் ரைட்டா. STUDENT ஸ்டூடெண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் நேம், அதோடைய காலம்ஸ் எல்லாமே வந்திருக்கு, டேட்டா டைப் வந்திருக்கு, ஸ்கேல் கூட நீங்க பார்க்கலாம் வேணா ரைட்டா. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தோம், அடுத்தது யூசர் டேப் காலம்ஸ். ஓகே, சேவ். சரி, அடுத்த காலம் அடுத்த வியூ வந்து என்ன பார்த்தோம், இதை பார்த்துருக்கோம். தட்ஸ் ஆல், எதுவுமே மேஜராக இல்லை, இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ 3 காலம் பார்த்துருக்கோம், தட்ஸ் இட். சரி, இப்போ என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறேன் ரைட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளுக்குள்ள என்ன இருக்கு, STUDENT ஸ்டூடெண்ட் போய் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, டேட்டாவே இல்லை, ஏன்னா இன்னும் இன்சர்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், உள்ள எதுவுமே இன்சர்ட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இன்சர்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு ஈஸியாக செக் பண்ணுறது, ஜஸ்ட் கோ டிஸ்கிரைப் கொடுத்துட்டேன் ரைட்டா. ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ண போறேன் ரைட்டா. இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், என்னது எதில் இன்சர்ட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் STUDENT ஸ்டூடெண்ட். ஓகே, வேல்யூஸ். ஸோ நீங்கள் எல்லா காலத்தும் கொடுக்கணும்னு கொடுக்கலாம். வேல்யூஸ் என்ன வேல்யூஸ், SID ஃபர்ஸ்ட் காலம், இதே ஆர்டர் தான் கொடுக்கணும், இந்த என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர் நீங்கள் இங்கேயும் கொடுக்கணும் ரைட்டா. ஸோ SID 1. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸோ கோபி. ஓகே, கோர்ஸ் வந்து ஸோ DBA ரைட்டா, DBA. ஓகே, கோர்ஸ் போட்டாச்சு. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஸோ இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன்னா சிஸ் டேட். ஓகே, சிஸ் டேட் ரைட்டா. ஃபீஸ் ஓகே 10,000 ரைட்டா. கமா ஏஜ் ஸோ 30 கமா ஜெண்டர் ஓகே மேல். நல்லா பார்த்துங்க, இங்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் கோர்ஸ் தான் இருக்கணும் ரைட்டா. தட் இஸ் எல்லா நேம் வேர் கேர் அண்ட் கேர் இன்புட் எல்லாமே வந்து சிங்கிள் கோர்ஸ் தான் இருக்கணும். ஓகே, இது வந்து டுவெல் ஆக்சுவலா டேட்டும் நீங்க சிங்கிள் கோர்ஸ் தான் கொடுக்கணும். சிஸ் டேட்ன்றது கரண்ட் டேட். ஓகே, கரண்ட் டேட் கொடுக்கறது ஜஸ்ட் சிஸ் டேட் கொடுத்தா போதும் ரைட்டா. அந்த நம்பர் மொபைல் நம்பர் வந்து 990588 அவ்வளவுதான் ரைட்டா. சரி, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MP. சரி, ஸ்டூடெண்ட் இல்லைங்களா, நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா உள்ள வந்துருச்சு ரைட்டா. ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? இஸ் இட் கிளியர்? நம்ம நம்பர் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை இல்லைங்களா? தேவையில்லை, நம்பர் வந்து ஜஸ்ட் நார்மலா கொடுத்தாலே போதும். ஓகே சார். நம்பர்ஸ் நம்ம வித்வுட் எனி கேரக்டர்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகே, இன்டிஜர் தானே, அதனால பிரச்சனை இல்லை ரைட்டா. நோ
சரி, இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு வந்து கோர்ஸ் வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரியல என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன்னு. ஸோ எனக்கு ஜஸ்ட் நான் ரெஜிஸ்டர் மட்டும் பண்றேன் அப்படின்றாரு. ரைட்டா, என்னோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துங்க. என்னது எஸ்ஐடி, எஸ் நேம், ஓகே, அண்ட் ஏஜ், ஜெண்டர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்றாரு. ரைட்டா, ஸோ நான் என்ன பண்ண போறேன், அப்போ எனக்கு இது ரெண்டும் வேண்டாம். ரைட்டா, ஸோ தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் டு இன்சர்ட் த டேட்டா. எப்படின்னா சேம் திங், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் values 2, so கிஷோர் அப்படின்னு வச்சுங்க. ஸோ எனக்கு கோர்ஸ் வந்து தெரியல. ஸோ அப்புறம் ஸோ இப்போ வந்து நான் கோர்ஸை விட்டுட்டு, ஏன்னா இப்போ அடுத்து இங்கே ஏதாவது நம்ம கொடுத்தாகணும். ரைட்டா, ஏன்னா கண்டினியூஸாக வந்து 1 2 3 4 5 6 7 8 பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணுவதில்ல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் டேட்டா இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், இல்லை எம்டினா நல், அவ்வளோதான். ஓகே, எனக்கு கோர்ஸும் தெரியாது, எப்போ ஜாயின் பண்ண போகிறேன் ஐடியாவும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து ஃபீஸும் தெரியல எனக்கு. இப்போ ரைட்டா, நல் 3 நாள் கொடுத்துட்டேன். அண்ட் ஏஜ் வந்து ஸோ 40 20. ஓகே, கமா அண்ட் மேல், கமா கான்டாக்ட் நம்பர் வந்து ஸோ 9980 சம்திங். ரைட்டா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஜாயின் பண்ணிட்டார். பட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இந்த இடம்லாம். ரைட்டா, ஸோ இப்போ இன்னொருத்தர் நான் சொல்றேன், இது ஒரு மெத்தட் இன்சர்ட் பண்ண. அப்படி இல்லையா, என்ன பண்ணா இப்படி கூட பண்ணலாம். இன்சர்ட் இன்டு, நல்லா புரிஞ்சுங்க, பிராக்கெட்ல எந்த காலம்ஸுக்கு டேட்டா இருக்கோ அந்த காலம் மட்டும் நீங்க ஃப்ரண்ட்ல கொடுக்கலாம். ஸோ என்னென்ன காலம், எஸ்ஐடி தெரியும் எனக்கு. ரைட்டா, ஸோ எஸ் நேம் தெரியும். ஓகே, கோர்ஸ் தெரியாது, டேட் ஆஃப் ஜாயினிங் தெரியாது, ஃபீஸ் தெரியாது, ஏஜ் தெரியும். ரைட்டா, ஏஜ், ஜெண்டர், ஜிஎன்டிஆர், ஸ்மால் கேப்ஸ் இப்படி தப்பு கிடையாது. கான்டாக்ட், ஓகே, வேல்யூஸ் இதுக்கு அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு மட்டும் வேல்யூஸ் கொடுக்கணும் நீங்க. ஓகே, 3, ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஓகே ராஜ், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தா ஏஜ் ஓகே 20, ஜெண்டர் வந்து மேல், நம்பர். சிவ பாருங்க வந்துச்சா. ஸோ நீங்க இப்படி கூட இன்சர்ட் பண்ணலாம். அதுக்குதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நல் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படியே நீங்க காலம் கூட நீங்க கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் கூட நீங்க மாத்தலாம். இங்க எஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அப்ப எஸ் நேம் இங்கேயும் நீங்க ஆர்டர் மாத்தணும். என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர் நீங்க இன்சர்ட் பண்ணணும். இங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணா அதே மாதிரி இங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? எஸ் சார், இது நம்ம ஜெண்டர் போட்டுருந்தோம். ஜெண்டர் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜெண்டர் ஃபுல்லாக போட்டுருக்கோம். இங்கே ஜி மட்டும் ஓகே ஓகே ஓகே. அதுக்கா, ஏன்னா உள்ள ஒரு டேட்டா வந்து சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் ஜி தெரியுது. ஓகே, இங்க சிங்கிள் கேரக்டர் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா கால் எஸ்கேப் பிளஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கால் ஃபார்மேட் A20 வச்சுக்கலாம். ரைட், பாருங்க வந்துச்சா. இது வந்து SQL பிளஸ் கமாண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இது வந்து நீங்க பை பிராக்டிஸ் யூ கேன் நோ. ஓகே, ஒரு 10 கொடுத்தா கூட போதும். சரி, இங்க 20 கொடுத்தீங்கன்னா இந்த 20 ஸ்பேஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம் இந்த ஸ்கிரீன்ல. 10 கொடுத்தீங்கன்னா இந்த 10 ஸ்கிரீன் இந்த 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும் இந்த ஸ்கிரீன்ல. அவ்வளவுதான். ஓகே, காலம் என்ன காலம் நேம், காலம் நேம் என்ன ஃபார்மேட்ல நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் பிரிண்டிங், எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ while doing some exercise, while practice, you'll do a lot of things. Okay, very basic தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கத்துங்க, தென் ஸ்லோலி வில் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்போ எனக்கு வந்து சரி இப்போ சொல்ற கிஷோர் இல்லை நான் வந்து கோர்ஸ் கண்டுபிடிச்சேன், எனக்கு வந்து SQL ஜாயின் பண்ணுன்றாரு. இப்போ என்ன பண்றேன், தென் இப்போ இன்சர்ட் பண்ணீங்களா, இப்போ அப்டேட் இல்லையா, இன்னொரு கூட இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கு. இன்சர்ட் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இப்படி கொடுக்கல நீங்க இன்சர்ட் இன்டு வேல்யூஸ். ஓகே, அகைன் SID கமா, அதாவது ஆம்பர்சன் கொடுத்தீங்கன்னா இட் லாஸ்க் ஃபார் அஸ். நம்ம ரீட் கமாண்ட் கொடுப்போம் இல்லையா ஷெல் ஸ்கிரிப்ட்ல, ரீட் நம்ம கேட்கணும். அதே மாதிரி ரீட் என்டர் தி வேல்யூ சரின்னு கேட்கும். சரி,
ampersand, ampersand, name, right? Ampersand, ampersand, anything. See, எனக்கு அதே நம்ம ஏன் இதை கொடுக்கணும் நமக்கு கேட்கவும் ஈஸியா இருக்கும் நம்ம சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நான் சி மட்டும் கொடுக்குறேன், ரைட்டா? இப்படி கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் என்ன இங்க ஆம்பர்சன் கொடுத்து என்ன கொடுக்குறீங்க, லாஸ்ட் ஃபார் த வேல்யூ, அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்டர் த வேல்யூ ஃபார் எஸ்ஐடி, எது இந்த எஸ்ஐடி. ஸோ வந்து 3 4 கொடுக்குறேன், ரைட்டா? 4 எஸ் நேம். ஓகே, இங்க எஸ் நேம் வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும், ரைட்டா? ஸோ டெஸ்ட் ஏஜ், ஓகே 20, ஜெண்டர், ஓகே மேல், அண்ட் கான்டாக்ட் நம்பர். பாத்தீங்களா, சி இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கேட்பான். இது நான் வந்து இங்க என்ன நேம் கொடுத்தோம் அதே நேம் தான் கொடுக்கணும் அவசியமே இல்லை, ரைட்டா? எனிதிங் யூ கேன் ஏ பி சி டி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? ஜஸ்ட் என்டர். see எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்கான் இன்சிடென்ட் வந்து அவுட்புட், ரைட்டா? சோ இது ஒரு ஆப்ஷன். நான் சிங்கிள் கோர்ஸ் இங்க கொடுக்கலாம், அப்படி இல்லையா சிங்கிள் கோர்ஸ் கேட்டு நீ கொடுக்கலாம். அந்த இடத்துல இங்க பாருங்க, வேல்யூஸ், ஓகே எஸ்ஐடி, சிங்கிள் கோர்ஸ் இங்க கொடுத்தலாம் நீங்க அதுக்கு. ஓகே, சோ நேம், ஓகே சிங்கிள் கோர்ஸ் எனிதிங் கொடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஏ நேமுக்கு அப்புறம் ஏஜ் வருதா? சோ ஆம்பர்சன் ஏஜ், ஆமா ஜெண்டர் ஆம்பர்சன் சிங்கிள் கோர்ஸ்ல ஆம்பர்சன் ஜி, ஓகே ஆமா ஆம்பர்சன் சி, தட்ஸ் இட், ரைட்டா? சோ எஸ்ஐடி 5, ஓகே so blah v ஏதோ நேம் கொடுக்குறேன், ஓகே சக்தி, ஏஜ் வந்து 30, ஜெண்டர் வந்து மேல், அண்ட் நம்பர் வந்து blah blah, that's all, சென்சர் ஆயிடுச்சு. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி செலக்ட் ஸ்டார்ஸும் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ டேட்டா நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ரைட்டா? இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ டேபிள் பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார்ஸும் டேபிள் நேம் கொடுக்குறீங்க, ரைட்டா? சரி, நவ் இப்போ எனக்கு கிஷோர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து நான் பிஎல்எஸ்க்கு ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு அப்டேட் இட். ஓகே, ஸோ இப்போ அப்டேட் எதை அப்டேட் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் டேபிளா, ஸ்டூடெண்ட் செட் கோர்ஸ் ஈக்குவல் டு பிஎல்எஸ்கியூஎல் அப்படின்னு கொடுக்குறாரு, ரைட்டா? ஸோ இப்படி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். பட் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் பிஎல்எஸ்கியூஎல் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டேட்டாபேஸ்க்குள்ள சேவ் பண்றது கமிட், அது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகே, நீங்க டெலிட் வெளியே வந்துட்டீங்கன்னா ஸ்டில் இட் வில் பி ஸ்டோர்ட். இது பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. கமிட் கொடுத்தீங்கன்னா பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கு, அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ பாருங்க அப்டேட் பண்றேன், ரைட்டா? அப்டேட் ஸ்டூடெண்ட், அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கொடுத்தா என்ன வரும்? எத்தனை ரோஸ் அப்படி இப்படி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், நேரம் வருவான் ஸ்டூடெண்டா ஸ்டூடெண்ட், கோர்ஸ் கோர்ஸ் பிஎல்எஸ்கியூஎல் சர்டன் பிஎல்எஸ்கியூஎல் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுவோம். இங்க பாருங்க எத்தனை இருக்கு, 5 ரோக்கும் பிஎல்எஸ்கியூஎல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரைட்டா என்னாச்சு, எல்லாம் பிஎல்எஸ்கியூஎல் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன, கிஷோருக்கு மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணி ஆகணும், ரைட்டா? ஸோ என்ன பண்ண தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா இப்ப ரோல் பேக் பண்ணலாம், ரிவர்ட் பண்ண, தட் இஸ் அன்டூ பண்ணலாம். அதான் ரோல் பேக். ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமிட் வரைக்கும் உள்ள சேஞ்சஸ் எல்லாம் போயிடும். இப்ப பாருங்க அகைன் இங்க என்ன இருக்கோ அதே தான் வரும். ஓகே, வந்துருச்சா? செலக்ட் ஆகும் ஸ்டூடெண்ட் ஒண்ணு மேல பழைய இந்த பழைய சேஞ்ச் என்னவோ அதே வந்துருச்சு இப்ப இந்த இடத்துல, ரைட்டா? சரி, இப்போ கிஷோருக்கு மட்டும் மாத்தணும், என்ன பண்ணணும்? SID equal to சொல்லுங்கம்மா. குட் குட் கொடுக்கலாம். SID மென்ஷன் பண்ணு, தாராளமா பண்ணலாம், ரைட் தான் நீங்க சொல்றது. வேர் கிளாஸ் கொடுக்கணும் அந்த இடத்துல, ரைட்டா? வேர் கிளாஸ் தான் முக்கியம். ஓகே, சரி. செட் கோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, பிஎல்எஸ்கியூஎல். ஓகே, வேர் எஸ்ஐடி யூனிக் வேல்யூ எஸ்ஐடி ஈக்குவல் டு 2 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்நேம் ஈக்குவல் டு கிஷோர் கொடுக்கலாம். எஸ்ஐடி ஈக்குவல் டு 2 வந்து இவரு, இல்லை எஸ்நேம் ஈக்குவல் டு கிஷோர் கொடுக்கலாம். ஓகே, மற்றெல்லாம் காமன் இல்லை. கான்டாக்ட் நம்பர் ஈக்குவல் டு இது டிஃப்ரெண்டா இருக்கு, ரைட்டா? இது யூனிக்கா இருக்கு, அதை வச்சு நீங்க கொடுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட். இப்போ போய் செலக்ட் ஸ்டார் போட்டு பாருங்க, ஸோ அப்டேட் ஆயிடுச்சு பிஎல்எஸ்கியூஎல்ன்றது, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் 2-3 அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா
சார் டக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணன் பிஎல் ஸ்கூல் சார் நான் எஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்ற எஸ்கூல் படிக்கிறேன் நான் ஃபீஸும் கட்டுறேன் இன்னைக்கு ஜாயின் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணணும் கோர்ஸ் ஈக்குவல் டு எஸ்கூல் கொடுக்குறேன் எஸ்கூல் மாத்துறேன் ரைட்டா எஸ்கூல் கொடுத்துட்டு ரைட்டா அண்ட் இன்னொன்று அது டேட் ஆஃப் ஜாயினிங் ரைட்டா டேட் ஆஃப் ஜாயின் டுடே டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 6 டேட் இன்னைக்கு கரண்ட் டேட் கொடுக்குறேன் ரைட்டா. அடுத்தது ஃபீஸும் கொடுத்துறேன் ஃபீஸ் ஈக்குவல் டு 2000 இது சம்திங் ரைட்டா. அகைன் வேர் SID equal to 2 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே அப்டேட் ஆகும். இப்படி கூட நீங்கள் மோர் தென் 1 காலம் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த கமெண்ட் ஒரு காலம் பண்ணி மோர் தென் 1 காலம் பண்ணிருக்கீங்க எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா சரி. அகைன் ரோல் பேக் பண்ணால் ரோல் பேக் கிடையாது. ஜஸ்ட் அவனுக்கு கமிட் கொடுத்து ரோல் பேக் கொடுத்தா ஒன்றும் ஆகாது ஏன்னா கமிட் சேவ் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரைட்டா. செலக்ட் ஸ்டாஃப் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் எஸ்ன்னு கொடுக்குறேன் சேவ் எஸ்ன்னு கொடுத்தனா எஸ்ன்ற ஃபைல போயிட்டு இந்த கமெண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வந்து எஸ்ன்ற ஃபைல போய் ஸ்டோர் ஆகிங்க பாருங்க கேட் s.sql ஸ்டோர் ஆயிடுச்சா. நான் அட்டு போட்டு எப்போ எஸ் கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எஸ் இந்த கொரியை ரன் பண்ணி காமிச்சிடும் அவ்வளோதான். அதுக்காக தான் நான் சேவ் பண்ணிருக்கேன். ஓகே எனி டவுட்ஸ் எல்லாம்? நோ சார். இன்சர்ட் பார்த்தாச்சு அப்டேட்டும் பார்த்துருக்கோம் ரைட்டா. நெக்ஸ்ட் டெலீட். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் சரி ஒரு காலம் மட்டும் நான் வந்து டெலிட் பண்ண இந்த காலத்தில் உள்ள டேட்டா மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்டேட் தான் பண்ணணும் நீங்க. ஓகே சொல்லிடு இப்போ டெலீட் இந்த என்டையர் ரெக்கார்டே டெலிட் ஆகும் அவ்வளோதான். ஓகே டெலிட் ஃப்ரம் ஃபுல் ரெக்கார்ட் இங்கேருந்து ஃபுல் ரெக்கார்ட் டெலிட் பண்ணுறதுக்கு நீங்க டெலிட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி இல்லை ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடும். இது பாருங்க எஸ் எல்லாமே போயிடுச்சு நோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ ரிவர்ட் பண்றதுக்கு என்ன ரோல் பேக் வந்துருச்சு எல்லாமே ரோல் பேக் போட்டேன் ஏன்னா கமிட் கொடுக்கல ரைட்டா. இப்போ ஸோ டேட்டா வந்து ஃபுல்லாக வந்துருச்சு ரைட். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாரு சரி இப்போ ஓகே இப்போ டெலிட் இல்லை எனக்கு வந்து இந்த சக்தி ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்றாரு. ஓகே டெலிட் ஃப்ரம் student where EID 5 sorry SID equal to 5 right. Right இப்போ ஒரு ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு அட்டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துச்சு ரைட்டா. கமிட் சேவ் பண்ணீங்கன்னா சேம் மாடலில் ரோல் பேக் பண்ணா பண்ணிக்கலாம் எனிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ டெலிட் ஆயிடுச்சு ரைட்டா. சரி இப்போ நான் என்ன சொல்றேன் சரி இப்போ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து வேஸ்டா ஏஜோடைய காலம் வேணாம் சார் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க ரைட்டா. ஏஜ் வந்த காலமே வேண்டாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் நேம் உடைய கேரக்டர் பாருங்க இது எஸ் நேம் கொடுக்குறேன் ரைட்டா. சரி மிஸ்டேக் டிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ் நேம் பாருங்க வேர்கிராஃப் 50 எனக்கு அவ்வளோ கேரக்டர்லாம் வேணாம் சார் 25 மாத்துங்கன்றாரு ரைட்டா. ஸோ இல்லையா எனக்கு வந்து ரொம்ப பெரிய நேமா இருக்க போகுது இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ சே ஓகே நான் ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு கொடுக்க போறேன் மேல் இல்லை ஃபீமேல் ஃபுல்லாக கொடுக்க போறேன். எனக்கு எம் அண்ட் எஃப்னு போட மாட்டேன் எனக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்க போறேன் MALE இல்லை FEMALE அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 6 கேரக்டர்ஸ் இல்லை மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் கொடுக்க போறேன். ஸோ நீங்க எப்படி அதை மாடிஃபை பண்ணுவீங்க இப்போ கரெக்ட்லி வந்து ஒன்று தான் இருக்கு ரைட்டா கேரக்டர். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணீங்கன்னா ஆல்டர் பண்ணும் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ண போறேன். அப்போ ஆல்டர் கமெண்ட் இட்ஸ் DDL. ஓகே ஆல்டர் டேபிள். ஓகே ஸ்டூடெண்ட் என்ன காலத்தை மாடிஃபை பண்ண போறீங்க மாடிஃபை என்ன பண்ணணும் மாடிஃபை பண்ணணும் எதை பிராக்கெட்ல ஜெண்டர் என்ன மாத்தணும் கேரக்டர் ஆஃப் 10 மாத்தணும் அவ்வளவுதான் க்ளோஸ். ஓகே DSC அப்படின்னா 10 மாறிடுச்சு. ஸோ மாடிஃபை பண்றதுக்கு இந்த காலம் ரைட்டா. அதாவது ஒரு கேரக்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே ஒரு காலத்துடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட் ஆல்டர் டேபிள் மாடிஃபை யூஸ் பண்ணலாம் ரைட்டா. ஓகே எஸ் நவ் இப்போ நான் என்ன பண்றேன் இந்த காலத்தையே வேணாம் நான் ட்ராப் பண்றேன் சார் அப்படின்றீங்க. இந்த காலம் வேண்டாம் நான் ட்ராப் பண்றேன் அப்படின்றீங்க. ஓகே ஸோ அப்போ டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் ரைட். ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்றது ஆல்டர் டேபிள் கொடுத்தாகணும். ஓகே ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் என்ன காலம் நேம் ஜெண்டர்
அவ்வளவுதான் போயிடுச்சு. எஸ். ஸோ காலத்தை ட்ராப் பண்ணிச்சு. டிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா காலம் அந்த இது காலமே இருக்காது. ரைட்டா? ஸோ எனி டவுட்ஸ்? காலம் ட்ராப் பண்ணியாச்சு, மாடிஃபை பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ஆட் பண்ண போறா சார், நீங்க தப்பா ட்ராப் பண்ணீங்க, எனக்கு திரும்ப ஜெண்டர் வேணும்னு கேட்கறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்டர் டேபிள் அகைன் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும். ஆட் ஜெண்டர் ஸ்பேஸ் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லையா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ரைட்டா? கொடுத்து ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நோ வாட் இஸ் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எதுவும் அப்டேட் ஆகல. ரைட்டா? எதுவுமே இல்லை இந்த இடத்துல. கரெக்டா? இப்போ புதுசாக காலம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ இது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ கிரியேட் பார்த்தோம். கிரியேட்ல நிறைய இருக்கு. ஜஸ்ட் பேசிக்காக தான் ஒரு கிரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எதுவும் பண்ணல. இன்சர்ட், அப்டேட், டெலிட் பார்த்துருக்கோம். ரைட்டா? அண்ட் மர்ஜ் அப்புறம் சொல்றேன். ரைட்டா? ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலிட். ஓகே, அண்ட் டேபிள் வந்து காலம் எப்படி ஆட் பண்றது, மாடிஃபை பண்றதுலாம் பார்த்துருக்கோம். ரைட்டா? அண்ட் டேபிள் வந்து எனக்கு ஃபுல்லா டெலிட் கமெண்ட் கொடுக்கலாம் நீங்க. ஓகே, டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்தா கூட இட் வில் ஒர்க். அப்படி இல்லைன்னா ஓகே, அப்ப நீங்க டெலிட் பண்ணிட்டு நீங்க கமிட் கொடுக்கணும். பட் அதுக்கு இல்லாம ட்ரங்கேட் அப்படி கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு பேக்கப் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா பேக்கப் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் பிகேபி ஆஸ் செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம். ரைட்டா? என்ன ஆகும்னா சிடி, இது ஷார்ட்டா வந்து சிடிஏஎஸ் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் யூஸ் ஃபார் பேக்கப்ஸ். இப்போ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் பேக், அதாவது ஸ்டூடெண்ட் புதுசா டேபிள் நேம் கொடுக்குறேன். என்னன்னு இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அவுட்புட் என்னென்ன இருக்கும் அப்படியே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட் பேக்கப்ல போடுன்னு சொல்றேன். ரைட்டா? இங்க பாருங்க. ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிகேபி. சரி, அதாவது இந்த எல் வந்து பஃபர்ல இருக்கு. ரைட்டா? பஃபர்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் CROM கிராம வந்து ஃப்ரமா மாத்தன்னு சொல்லிக்கலாம். நீங்க ஜஸ்ட் மாத்திக்கலாம். பஃபர்ல இருக்க மட்டும் தான் மாத்த முடியாது, மாத்த முடியாது. ஓகே, ஸோ சேஞ்ச் அண்ட் திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் பேக்கப். ஓகே, சரி, ஸ்டூடெண்ட் பேக்கப், ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட் பேக்கப் ரெண்டு டேபிள் வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் அட்டெஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸ்டூடெண்ட்ல இருக்கு, ஸ்டூடெண்ட் பேக்கப் ரெண்டு டேபிள் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ பாருங்க, இது ஸ்டூடெண்ட் எல். ஓகே, நவ் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் பேக்கப் டேபிள் வந்து டிலீட் பண்றேன், இல்ல ட்ரங்கேட் பண்றேன். ட்ரங்கேட்னா இட் வில் கிளியர் ஆல் த டேட்டா. ட்ரங்கேட் டேபிள் ட்ரங்கேட் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸ்டார்ட் ஃப்ரம் நத்திங் இஸ் தேர். கரெக்ட்? சரி, எனக்கு அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரே வேணாம். இங்க பாருங்க, அட் யூசர் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பேக்கப் டேபிள் இருக்கு, ஆனால் உள்ள டேட்டா எதுவும் இல்லை. ஓகே, ஸோ கேன் ட்ராப் த டேபிள். வேணா டேபிள் ட்ராப் பண்றேன். கேன் ட்ராப் இட். டேபிள் ட்ராப். ஸோ ட்ரங்கேட்னா இட் வில் கிளியர் ஆல் த டேட்டா. பட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டேபிள் இருக்கும், உள்ள டேட்டா எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். பட் ட்ராப் பண்ணீங்கன்னா இட் வில் ட்ராப் த என்டையர் டேபிள். அந்த டேபிளே இருக்காது. இங்க பாருங்க, டேபிளே இல்லை, போயிடுச்சு. ரைட்டா? சரி, இப்போ நான் டேபிள் அதே மாதிரி டூப்ளிகேட் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, கிரியேட் டேபிள். ஸ்டூடெண்ட் பேக்கப் கிரியேட் பண்றேன். பட் எனக்கு ஸ்ட்ரக்சர் தான் கிரியேட் பண்ண, உள்ள டேட்டா வேண்டாம். ரைட்டா? ஆஸ் செலக்ட் ஸ்டாஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா டேட்டாவும் அகைன் டூப்ளிகேட் எடுப்போம். ஓகே, ஸோ புதுசாக அதே மாதிரி டேபிள் இந்த ஸ்டூடெண்ட் உள்ள டேபிள் அப்படியே தூக்கி கிரியேட் பண்ணிட்டு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றோம். அதனால டேட்டா வேண்டாம் அப்படின்னா யூனிட் கிவ் ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ 1 = 2 இல்லை 5 = 3, எனி ஃபால்ஸ் கண்டிஷன் வி கிவ், ரைட்? இட் வில் ஜஸ்ட் கிரியேட் ஒன்லி த டேபிள், பட் அந்த டேட்டா இருக்காது. இங்க பாருங்க. ஸோ ரொம்ப பார்க்கலாம், ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வெறும் டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு இதுதான் கமெண்ட். ஓகே, யூ கேன் கிவ் எனி ஃபால்ஸ் கண்டிஷன் டு கிரியேட் a டேபிள் ஸ்ட்ரக்சர். டேபிள் டூப்ளிகேட் பண்றது கிரியேட் டேபிள் இதே தான், பட் அந்த கண்டிஷன் எடுத்துட்டா யூ கேன்
create a duplicate table ரைட்டா. ஸோ பாருங்க எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன் டேட்டாவை. எங்க இன்சர்ட் பண்றதுக்கு இந்த கமெண்ட் இன்சர்ட் இன்டூ இதே டேபிள் நேம் ரைட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஏன்னா சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு, அதெல்லாம் ஈஸியா உள்ள போயிடும். ஓகே எம் ஸ்டூடெண்ட் தட்ஸ் இட். ஸோ 4 ஆயிடுச்சு. இப்போ கமிட் கொடுத்துறேன். ஓகே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பேக் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா உள்ள இருக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகே கிரியேட் டேபிளுக்கு வந்து ஆஸ் வரும், பட் இன்சர்ட் இன்டு டேபிள்லயும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்க்கு ஆஸ் கிடையாது. ஓகே இது ஞாபகம் வச்சு போதும். ஓகே எனி டவுட்ஸ் இந்த ஸ்டில் நோ? கிரியேட் டேபிள் பார்த்தாச்சு ரைட்டா. டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே கிரியேட் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பார்த்தாச்சு ரைட்டா. அல்டர் டேபிள் ஆட் ட்ராப் அண்ட் மாடிஃபை காலம் பார்த்தாச்சு ரைட்டா. டிஸ்கிரைப் பார்த்தாச்சு. ட்ராப் ஏ டேபிள் பார்த்துட்டோம் ரைட்டா. ட்ரங்க் டேபிள் பார்த்துட்டோம். ரீநேம் ஏ டேபிள் குட். ஓகே ரீநேம். ஓகே இந்த டேபிள் வந்து நான் வேற நேம்ல மாத்தணும்னா டு இல்ல ஸ்டூடெண்ட் ஓல்ட் அப்படின்னு மாத்துறேன், இல்ல ஸ்டூடெண்ட் நியூ மாத்துறேன் ரைட்டா. மாத்திக்கலாம். வர ஜஸ்ட் டேபிள் வந்து ரீநேம் பண்றது ரைட்டா. வர ஸ்டூடெண்ட் பேக்கப் வந்து நியூ மாத்திட்டேன் அவ்வளவுதான். அது ரீநேம் பண்றேன் ரைட்டா. கமெண்ட்ல ஸ்லோலி see those things. Insert அப்படி delete இன்சர்ட் பார்த்தாச்சு. ஓகே ஸோ இது நான் பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே how you see this delete. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி பண்ணுட்டு. ஓகே மர்ஜ் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே போதும் இன்னைக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்கில் ஃபுல்லாக முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு வில் கோ ஃபுல்லாக முடிச்சிடும் மோஸ்ட்லி ரைட்டா. அதுவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரைட்டா. ஏதாவது டவுட் இருக்கா அது வரைக்கும்? இல்ல சார், நோ I சார். just stopping the recording.